தமிழ் மொழியின் தனிச்சிறப்புகள் பகுதி 7. நம்ம கடந்த சில பதிவுகளில் நம்ம தமிழ் மொழியோட தனிச்சிறப்புகளையும் தனித்துவத்தையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் அதே போல் ஒரு தனிச்சிறப்பை தான் பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம தமிழ் மொழி சங்க காலத்திலிருந்தே இருந்தாலும், நமக்கு நிறைய இலக்கியங்கள் சங்க காலத்திலிருந்தே கிடைச்சிருந்தாலும், இந்த அனைத்து இலக்கியங்களும் சாமானிய மக்களோட ஏதோ ஒரு வகையில் தொடர்புபடுத்தி இருக்கு. உதாரணத்திற்கு நம்ம விடுகதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சிறு வயதில் நம்முடைய பாட்டி வீட்டுக்கு போகும்பொழுது, இல்லை நம்ம சின்ன பிள்ளைங்களாக விளையாடும் பொழுது, நம்ம நண்பர்களோடலாம் விடுகதைகள் போட்டு விளையாடியிருப்போம். அந்த விடுகதைகள் சங்க காலத்திலேயே இருந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. தொல்காப்பியர் கூட விடுகதைகளை பிசி அப்படின்னு ஒரு வகைப்படுத்துகிறார். அப்போது ஒரு சாதாரண விடுகதைக்கு 2500 வருட வரலாறு இருக்குன்னா நம்மளால் எவ்வளோ வியப்பாக இருக்குது நமக்கு. சரி, இந்த பதிவை ஒரு விடுகதையோட முடிப்போமா? இலையுண்டு கிளை இல்லை, பூவுண்டு மனமில்லை, காயுண்டு விதையில்லை, பட்டையுண்டு கட்டையில்லை, கன்று உண்டு பசி இல்லை. அது என்ன? இதற்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்